காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் நிராகாரம் 1551. அவன் சிந்தனையில் நிலைக்கின்றாலே நமக்கு வீழ்வேறுக்கான வாய்ப்பு உண்டு. அவன் சிந்தனை நமக்கு வரவில்லை என்றால் இந்த உலகில் இன்ப சும்ப சூழலில் சிக்கிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப நிராசாரத்துல முக்கியமா அவங்க சொல்ல வர்றது உணர்வு ரீதியாக இறைவனை நாம் அணுக வேண்டும் அப்படின்றதுதான் சொல்றதா இங்க நான் உணர்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்தனமான் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 22வது அத்தியாயம் நிராகாரம் பாடல் 1551 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் முடிக்கின்றது. பாங்கமர் கொன்றை படர்சடையானடி தாங்கும் மனிதர் தரணியில் நேரொப்பர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் இருந்தழுவாரே. இதன் விளக்கமாக சரவணதையா தளத்திலிருந்து அழகாக அமைக்கப்பட்ட கொன்றை மலர்கள் படர்ந்திருக்கின்ற திருச்சடையை தரித்திருக்கின்ற இறைவனின் திருவடிகளை எப்போதும் நினைக்கின்ற எண்ணங்களை தமது நெஞ்சத்தில் தாங்கி இருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்திலேயே இறைவனின் திருவடிகளுக்கு இணையானவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் இறைவன் வேறு தாம் வேறு என்று நினைத்துக் கொண்டு இறைவனை எப்பொழுதும் நினைக்காமல் இருப்பவர்கள் தாம் விரும்பிய எதுவும் கிடைக்காமல் இயக்கத்திலேயே இந்த உலகத்தில் இருந்து எப்போது இந்த பிறவி முடியும் என்று துன்பப்படுவார்கள். இது சரவணையா தளத்தில் தேவரம் நட்பார்கள். நன்மையமைந்த சிவபெருமானது திருவடிகளை எப்போதும் தாங்கி நிற்கின்ற மனத்தை உடையவர் இப்பூமியில் தமக்கு தாமே ஒப்பாகும் பெருமையை உடையவர் ஆவார். அவ்வாறின்றி அவற்றை எஞ்ஞான்றும் நீங்கி நின்ற வண்ணமாய் ஒருபோதும் நினையாதவர் உலகில் விரும்பியது ஒன்றனையும் பெறாது வாழாயிருந்து துன்புறுவார்கள். இதன் குறிப்புரையாக தமக்கு நேர் தாமே ஆவார் என்பதனை நேர் ஒப்பர் என்றார். இது செல்வம் முதலிய எல்லாவற்றலுமா ஏங்குதல் விருப்பம் நிறைவுறாமையால் அதனையே நினைத்து குறையுறுதல். இதனை ஏக்கறுதல் எனவும் கூறுவர். இறந்தழுவார் என பாடம் ஓதி இரத்தலை மேற்கொண்டு அதனானும் நிரம்ப பெறாது துன்புறுவர் என்று உரைப்பிடுமாம். வானகமாண்டு மந்தாக்கினி ஆடின நந்தா வனம் சூழ் தேனக மாமலர் சூழி செல்வோரும் சிதவல் சுற்றி கானகந்தேய திரிந்திருப்போரும் கனகவண்ண பாணிர நீற்றல் கடியாரும் அல்லா படிரருமே. இது ஒரு செயல உதாரணமா கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. என்றார் போல் பணவற்றையும் இங்கு நினைக. இதனால் சிவனடியை நினைதல் நினையாமைகளை ஒழுக்கமும் இழுக்கமும் ஆதல் கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா வணக்கம் அம்மா. ஆறுங்களம்மா. நன்றிங்க. மிக அருமையான விளக்கம். மிக்க நன்றி. அழகேசனையா உங்களோட மைக் மியூட்ல. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1551. பாங்கமர் கொன்றை படர்சடையானடி தாங்கும் மனிதர் தரணியில் நேர் ஒப்பர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் இருந்து அழுவாரே. Translation: They will be on par with him in this world, those who bear the feet of he, the one with கொன்றை bloom in the matted hair. The others who could not concentrate persistently will be left to cry here, languishing. அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
பாங்கமர் கொன்றை படர்சடையானடி. பாங்கமர் அழகான கொன்றை மலர்களை அணிந்த படர்சடையான். இங்கே நான் படர்சடையான் பார்க்கறது, ஏன்னா சடையான்னாலே சிவம் தான். படர்சடையானா நடராஜராக பார்க்குறேன். படர்ந்த சடை முடி, அவர் ஆடுற நடனத்தில் அந்த விரிந்த கூந்தலாக இருக்கும். அந்த விரிந்த கூந்தல் எதை குறிக்குதுன்னா, அந்த எனர்ஜி ஃப்ளோ, ஆற்றல், எங்கும் பிற விரிந்திருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுதும் விரிந்திருக்கிற ஆற்றல். அவன் அடி தாங்கும் மனிதர் தரணியில் நேர் ஒப்பர். அவன் திருவடியை தாங்கும் மனிதர் தரணியில் நேர் ஒப்பர். அதை வந்து சாதாரணமாக இப்போ நம்ம நார்மலாக பார்த்தாலும் இப்படி பார்க்கலாம். அதை அந்த திருவடியை தனக்குள் வைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வந்து ஒப்பற்றவர்களாக இருப்பார்கள் இந்த தரணியில் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பார்வையும் பார்க்கலாம். அது தோன்றதுனால அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இது படர்சடையான்றதுனால நான் நடராஜர்னு பார்த்ததுனால, தாங்கும் மனிதர் தரணியில் அதை தாங்குற மனிதர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான பார்வை தான். ஆனால் அது தோணுது. அதுதான் எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு. அதனால அதையும் சொல்கிறேன். நடராஜரோட உருவத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட காலடியில் ஒரு சின்ன ஒரு அரக்கன் இருப்பார். வலது பாதத்தில் ஒரு அரக்கன் வந்து படுத்திருப்பார். அவர் மேலே நடராஜர் கால் வலது பாதம் இருக்கும். இடது பாதம் வந்து தூக்குன மாதிரி இருக்கும். அது அருளுக்கும் முக்திக்குமான ஆன்மாக்கு விடுதலை கொடுக்குற ஒரு பாதமாக இருக்கும். அந்த குட்டியாக இருக்கிற அந்த அரக்கன் யாருன்னா அபஸ்மாரன், இல்லைன்னா முயலகன் சொல்லுவாங்க. அவர் யாருன்னா நம்ம அறியாமை தான். எனக்கு வந்து இந்த இடத்துல தாங்கும் மனிதர், அந்த படர்சடையா நடி கீழே அந்த மனிதர் இருக்கார் இல்லையா, அவர் தரணியில் நேர் ஒப்பர்ன்றது வந்து எனக்கு வந்து இந்த அறியாமையில் இருக்கிற மக்களை தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம அறியாமை தான். அந்த இதை வந்து அவர் கண்ட்ரோலில், ஒரு காலில் கண்ட்ரோலில் இருக்கும், இன்னொரு காலால் தான் முக்தி. நம்ம எப்போ அவர் திருவடியை பற்றி கொண்டு இருக்கிறோமோ அப்போ என்னன்னா நம்மளோட அறியாமையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். அதே சமயம் முக்தியும் நமக்கு அருள்வார். அவர் திருவடினா 2 பாதங்கள் தான் திருவடி இல்லையா, அந்த 2 பாதங்கள் ஒன்று அறியாமையை போக்கும், இன்னொன்று வந்து முக்தியை கொடுக்கும். நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர், அந்த அறியாமை நீங்கிய வண்ணம் அவரை வந்து நீங்கள் நினைக்காதவங்க, அந்த திருவடியிலே இல்லாதவங்க ஏங்கி உலகில் இருந்து அழுவாரே. இந்த உலகிலேயே ஏக்கத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே 2 விஷயம் இருக்கும், முக்தி இருக்கும், சித்தி இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஆசைகள் இருக்கும், ஏக்கம் தான் ரொம்ப இருக்கும். என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, எது இல்லையோ அதை நோக்கின ஏக்கம் இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் இருக்க குருமார்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சித்திகள் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் முக்திக்கான இது இருக்காது. எப்படி சொல்கிறேன்னா, நிறைய மேஜிக் பண்ணுறவங்க, நிறைய வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறாங்க. அது மேஜிக் பண்ணி எடுத்தாலும் சரி, உண்மையாக அவங்களுக்கு அந்த சித்திகள் இருந்து எடுத்தாலும் சரி, லிங்கம் எடுக்கிறது, நினச்ச உடனே ஒரு பொருளை வரவழைக்கிறது, தொட்ட உடனே ஒருத்தவங்க குணமாகிறது, பல மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் சித்தி தான். அது வந்து அந்த ஆசைகள்னால அந்த சித்தி தான். அதுவும் ஒரு மாயை தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மக்கள், இந்த அறியாமையும் மக்கள்கிட்ட இருக்குது. யார் வந்து நிறைய மேஜிக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பெரிய ஆள்னு நினச்சிப்பாங்க. அதாவது பெரிய ஆள்னா என்னென்னா இறைவன் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிப்பாங்க. ஆனால் அது வந்து சித்தி தான். எப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண நான் சோக படம் பார்க்குறேன் அப்படின்னா, அதுலேருந்து மாறி போய் நான் ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குறேன். இதுவும் மாயை தான், இதுவும் மாயை தான். இதில் கொஞ்சம் நான் சோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்க்குறேன். இது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற ஒரு படம். அதில் வந்து நான் தான் சூப்பர் ஹீரோன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் ஹீரோன்னா நான் பயங்கர மேஜிக் பண்ணுறேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் மாதிரி நான் இருக்கேன். அப்படிங்கிறது தான் இந்த சித்திகள் எல்லாமே. இந்த சித்திகள் வந்து நமக்கு இறைவனை முக்திக்கு போகிறப்ப நமக்கு வந்து தானாக அமைந்தாலும் சரி, அமையலைனாலும் சரி, அது வந்து ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அதுவும் ஒரு மாயை தான்.
ஆனா இப்ப இருக்க உலகத்துல யாராவது ஒருத்தவங்க கையில விபூதி எடுத்து குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேஜிக் பண்ணியோ, இல்ல உண்மையாலுமே அந்த சித்தி அவருக்கு இருக்கு. அப்படி இருந்தும் ஒரு கையில அப்படி கைய காமிக்கும்போதே விபூதி வருது அவர் கையில இருந்துன்பாங்க. அவர்கிட்ட அது மாரி நெறைய மேஜிக் பண்ணுவாங்க. அதெல்லாம் சித்திகள். அது ஒரிஜினலா இருந்தாலும் சரி, அ அவங்க வந்து கண்கட்டு வித்தையா நமக்கு காமிச்சாலும் சரி. இத பார்த்து நெறைய மக்கள் ஏமாறுவாங்க. ஏன்னா, மக்களுக்கு என்ன இருக்கு அப்டின்னா, ஏக்கம் தான் இருக்கு. ஏக்கமும், ஆசைகளும் தான் நெறைய இருக்கும். ஏன்னா, அந்த நிலையில தான் மக்களும் இருக்காங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நோய் இருக்கலாம். அது தீர்ந்தா போதும்னு இருக்கும். கொ கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனா போதும்ன்னு இருக்கும். இல்ல அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா போதும்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா இருந்தா போதும்ன்னு இருக்கும். இந்த அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே, அந்த மாயைக்குள்ளே இருக்கும்போது, இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வேணும். இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வேணும் அப்டின்னு அந்த ஏக்கத்திலே இருக்கிற மக்கள் வந்து, அந்த மேஜிக் தான் வேணும் அவங்களுக்கு. அந்த ஒரு சித்தி தான் வேணும். இப்போதைக்கு எனக்கு இந்த வினை ஆனா அது வந்து முழுமையான தீர்வான்னு கேட்டா இல்ல. இந்த வினை வந்து ஒண்ணு அத எடுக்கிறவங்களுக்கு போகும். இல்லன்னா அது அடுத்த ஜென்மத்துக்கு கணக்கா எழுதி கொண்டு போகுமே தவிர, அந்த மாயை வந்து அ யாராலயும் இங்க தீர்க்க முடியாது. அவங்களே அனுபவிச்சு அத தீர்த்தா தான் உண்டு. இல்லன்னா அது இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அது மாறுபட்டுக்கிட்டே போய்க்கிட்டே இருக்குமே தவிர, அறியாமைய வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அந்த மாயைய வந்து. இல்ல அனுபவிச்சு அத நம்ம கழிக்க முடியும். அ அதனால இந்த இந்த இதுலயும் இந்த மக்கள் வந்து இந்த ஏங்கி உலகில் இருந்து அழுவாரே இருக்காங்க இல்லையா? அந்த ஏங்கி உலகில் இருந்து அழுகுறவங்களுக்கு தான் அந்த சித்திகள் எல்லாமே. அது வேணும், அது வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப இறப்புக்கு தான் போவாங்க. ஏன்னா நம்மளோட இதிகாசங்கள்லயும் நீங்க பார்த்தீங்கன்னாலும், எல்லாம் நல்ல தவம் இருப்பாங்க. அப்புறம் ஒரு வரம் கேட்பாங்க. நான் சாகா வரம் கேட்கணும்போது, உங்களுக்கு சாகா வரம் குடுக்க முடியாதுன்னு தான் எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கு நான் வந்து இப்படிதான் சாகணும், அப்படிதான் சாகணும்னு ஒரு வரம் கேட்கலாமே தவிர, சாகா வரம் யாருக்குமே கிடையாது அப்படின்றது தான். அந்த அந்த இது என்னன்னா, இதுவும் ஒரு மாயை தான். நேத்து பார்த்தோம் இல்லையா? தேவர்கள். அந்த தேவர்கள் நிலை சித்திகள்லாம் பெற்றவர்கள்லாம் ஒரு தேவர்கள் நிலையில இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு வேண்டியபடி இன்பமாக இருக்கலாம் அவங்க. பொண்ணா, பொருளா எந்த ஆசை இருக்கோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்தபடி தேவர்கள் நிலையில இருக்கலாம். ஆனா அதுக்கே தலைவன் இந்த அனைத்து மாயங்களுக்கும் தலைவனான இறைவன போகணும்னா முக்தி ஒண்ணுதான். அந்த முக்தி வந்து என்னன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதுல எப்படி அவங்க வந்து ஈகோவும், மனமும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் பெரிய ஆளு. நான் தான் இங்க சூப்பர் ஹீரோ. நான் என்ன வேணா பண்ண முடியும் இங்க. நான் இந்த உலகத்துல மழை வர வைக்க முடியுமா? வர வைக்க முடியும். அ ம் யார குணப்படுத்த முடியுமா? நான் அப்படி கைய தொட்டாலே அவங்க குணமாயிடுவாங்க. இப்படி என்ன வேணாலும் நான் சித்திகள் பெற்றுக்கலாம். ஆனா அது ஒரு சுத்த மாயை. ஒரு மாயை தான். அதனால இறைவன போய் சேர்றாங்களா அவங்க அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அதையும் அவங்க தாண்டி இறைவனையே பற்றிக்கொண்டு, திருவடியே பற்றிக்கொண்டு இருந்தா மட்டும் தான் இறைவன் அடிய போய் சேர முடியும். இந்த இதுல வந்து இந்த இறைவன் அடி சேர்றதுல வந்து ஈகோவே இல்லாம ஆக்கிர்றது நம்ம. அந்த மனமும் இல்லாம ஆகி, ஈகோவும் இல்லாம ஆகி தான் நம்ம இறைவன போவோம். சித்தி வந்து அதையே நம்ம பெருசா காமிக்கிறது. என்னோட அறியாமையவே வந்து ஒரு நல்ல விதமாக, என்னோட மனதையும், ஈகோவையும் நல்ல விதமாக இன்னும் சூப்பரா எல்லார் முன்னாடியும் சூப்பரா காமிக்கிறது. இதுதான் வந்து உலகியல்ல இருக்கவங்களுக்கு புடிக்கும். நான் ஒரு பெரிய ஆளா இருக்கிறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா, அவங்க மனசு அந்த ஏக்கத்துல இருக்கிறதுனால. அந்த ஏக்கம் இல்லாம இதுதான் மாயைன்னு புரிஞ்சு, இதிலருந்து வெளில வர்றது தான் முக்கியமானதுன்னு கண்டுபிடிச்சு, நமக்கு என்ன ஆசைகள் இருந்தா அத நிறைவேத்திறணும். இல்லன்னா அதுலருந்து வெளில வரணும். ஆ அதுக்காக இப்ப எனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு. இப்போதைக்கு ஒரு ஒரு விஷயம் எனக்கு வாங்கணும். அதுதான் என் ஆசைன்னா வாங்கிடுங்க. வாங்கி அத முடிச்சுட்டு, இறைவன நோக்கி போகறதுல இருக்கணும். இந்த சித்திகள்ல மயங்கி ஏக்கத்துல இல்லாம, நமக்குள்ள இருக்கிற பெரும் ஆற்றல் எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காரு. அந்த இத மறந்துட்டு அந்த அபஸ்மாரம்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த அரக்கன தான் எல்லாருமே பற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ, மனம் என்ன சொல்லுதோ, அதுக்கு தகுந்தபடியே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நீ இத ஆசைப்படுறியா? நீ இத செய்யி. இன்னைக்கு ஒண்ணும் பண்ண வேணாமா? ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த அந்த அரக்கன புடிச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த அந்த அறியாமைய வந்து அடக்கணும்னா ஒரே வழி நம்மளோட இறைவன் தான். அது நமக்குள்ளேயே இருக்கிற இறைவன் தான். அத பிடிக்கணும்னா நம்ம பிடிக்க வேண்டியது விழிப்புணர்வ தான். அதுதான் திருவடியா நமக்குள்ள இருக்கு. அந்த விழிப்புணர்வ நம்ம பிடிக்க பிடிக்க, அந்த முயலகன் அந்த அரக்கன வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து, இறைவன் அடிய முழுமையா சேர்ந்து முக்தியும் பெறலாம்.
அந்த மாயையில அந்த குருவ நீங்க சூஸ் பண்றதுலயும் இந்த இத வச்சுக்கோங்க. யாரு மேஜிக் பண்றாங்களோ அவங்கள்ட்ட போகாதீங்க. ஒரு பெரிய ஆளு இவருக்கு எல்லாமே தெரியும். இவர் பெரிய விஷயம் அப்படின்னு யாரையுமே நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுவே மாயை தான். அ மன அமைதியும், அந்த ஈகோ இல்லாத ஒருத்தர குருவா கண்டுபிடிச்சீங்கன்னா, அவர் தான் உண்மையான குரு. உங்கள முக்திக்கு கூட்டு போவாரு. இல்லன்னா நம்மளோட திருமூலர், நந்திதேவர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. சரணடைறது மட்டும் தான் நம்மளோட வேல. அ ஆசைகள் பின்னாடி, இந்த ஏக்கத்துக்கு பின்னாடியும் நம்ம போகாம, இறைவன் அடி சேர எல்லாருமே இந்த அறியாமையிலேருந்து வரணும். அதுதான் நானும் நினைக்கிறேன். அதுதான் இந்த பாட்ட பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம்மா. அவரு சின்ன இத கேட்டு இந்த நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் இருந்து அழுவாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த பொழப்புக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த இந்த எண்ணம் வராதவங்க இந்த லௌகிக வாழ்க்கையில இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொருவருக்குமே இது இந்த எண்ணம் வந்து போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பழங்க வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த வார்த்தைகள் எல்லா மனசுலயும் வருது. வாய் விட்டு சொல்றாங்க, இல்ல அவங்களுக்குள்ள நினைக்கிறாங்க. அவங்க இறைவனை நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இல்லாதவங்க அதை இறைவனை பத்தி நினைக்காதவங்களா இருந்தாலும் சரி, இந்த எண்ணம் எல்லாருக்குமே வந்து போகுது. நாம பாக்குறோம் எவ்வளவு நல்ல சூழ்நிலையில நாம நல்லா இருக்கிறாங்கன்னு நினைப்போம். அவங்களுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்துதான் போகுது. இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இதுல இருந்து எப்படி வருது, அப்படி மீண்டு வருது நம்ம இறைவனை நினைக்கிறது அப்படிங்கிற அந்த தரணியில் நேர் ஒப்பர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவங்கன்னா எந்த மாதிரி அதை நாம பார்த்து நாம நினைக்கிறோம்னு நினைச்சுட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தும் இந்த எண்ணங்கள் வரும்போது இப்ப அவங்க அம்மா சொன்ன மாதிரி மாயையில இருந்து நீங்க வரணும்னா எல்லாமே மாயை அப்படின்னே தான் எடுத்துக்கும் போது அதுல இருந்து எப்படி வரதுங்கிறது ஒரு சின்ன, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எப்படி வர்றது அப்படின்னு தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த எண்ணம் வராம இருக்காங்களா? கண்டிப்பா எல்லாருக்குமே வந்துதானே தெரியுது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில அடிக்கடியே வந்துதானே தெரியுது. அது ஒரு எண்ணம் வருது. அதுக்கான பதிலுக்குன்னு தான் சொல்றேன். சரிங்கம்மா, வாங்க. ஐயா அந்த எண்ணம் அந்த ஏக்கம் வருது இல்லையா? அந்த ஏக்கத்த நல்ல விதத்துல நம்ம திருப்பி விடுறது தான். இப்ப கோவம், அன்பு இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் தான். ஆனா அதே நம்மளோட குண்டலினி சக்தி தான் அந்த எண்ணத்தையே குடுக்குது. அத அறியாமையில போட்டுடுறோம். நான் சொன்னேன்ல அது அபஸ்மாரன். அவர்ட்ட அந்த இதுல போட்டுடுறோம். நமக்கு வர எல்லா உணர்ச்சியுமே நல்ல உணர்ச்சிக்கு திருப்பி விடலாம். நம்மளோட கோவத்த நல்ல விதமான கோவத்துக்கு நான் இத நான் பண்ணி காமிக்கிறேன். நான் இறைவனையே இன்னைக்கு பற்றி கொண்டிருக்கிறேன்னு அந்த கோவத்த நம்ம இப்படி திருப்பலாம். அந்த திருப்ப முடியாம தவிக்கிற மக்கள் தான் இருக்கிறாங்க. எனக்கு எந்த உணர்ச்சி வந்தாலும் சரி, அன்பு உணர்ச்சி வருதா அத அப்படியே இறைவன் பக்கம் திருப்புறது. நெறைய பேரு நம்ம உலகத்துல அவங்களோட உணர்ச்சி நல்ல விதமா திருப்பியிருக்காங்க. கோவத்த இப்ப மக்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்குது. அந்த கோவத்த அவங்க கத்தியோ, ஆர்ப்பாட்டம் பண்ணியோ பண்ணல. நான் மக்கள காப்பாத்தியே ஆவேன்னு அந்த கோவத்த திருப்பி நல்லது செய்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வர உணர்ச்சிகள் எல்லாமே நல்ல உணர்ச்சிகள் தான். ஆனா அத எதுல போடுறோம்? அப்படிங்கிறது தான். இப்ப எனக்கும் ஏக்கம் இருக்கு. என்ன ஏக்கம் இருக்குன்னா, இறைவன் அடியே சேரணும், இறைவன் அடியே பற்றி கொண்டிருக்கணும். நான் அதுலருந்து விலகவே கூடாதுன்னு. எனக்கு இருக்கிற ஏக்கம் அதுல தூக்கி போடுறது தான். எல்லாருக்குமே ஏக்கம் இருக்கு. ஆனா நம்ம எது மாயைன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம அதிலேயே போய் போடாம, நேத்து ஐயா கூட அ ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க இல்லையா? நெருப்பு சுடும்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா திரும்ப நான் அதிலேயே தான் போய் தொடர்றேன்னா, அப்ப ஞானம் வரலன்ற அர்த்தமாயிடுது இல்லையா? இப்ப நான் ஒரு தேவையில்லாத ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதனால என் மன உளைச்சல் தான் ஆவப்போகுது. அது எனக்கு தேவையில்லாத விஷயம் தான். ஆனா எனக்குள்ள இருக்க அறியாமை எனக்கு இது இன்பம் தருதுன்னு பொய் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சிருச்சு அது. அது சுடுது தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் அத பார்க்காம இருக்கணும் இல்லையா? அந்த கண்ட்ரோல் எனக்குள்ள வரணும் இல்லையா? அது நான் எத பார்க்கணுமோ அதுல போய் பார்க்கணும். நான் தியானத்துல போய் உட்காரலாம், நல்ல விஷயங்கள பார்க்கலாம். அதுதான் ஞானம். நேத்து அந்த மெசேஜ்ல படிக்கும்போது எனக்கு இதுதான் தோணுச்சு.
ஆமா. அது உண்மதானே. ஏன்னா நமக்கு தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும் நல்லது, கெட்டது எல்லாருக்குமே அறிவு இருக்குது. எல்லாருக்குமே இத செய்யணும், செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனா, அந்த மனதுக்கு அடிமையாக அதுல போயிர்றோம் இல்லையா? அந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து இது மாயைன்னு தெரிஞ்சிருச்சு, இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறமும் ஏன் அத தொடரணும்? நான் வந்து தொடல. அதுதான் ஞானம். எனக்கு வர உணர்ச்சிகள் என்னவா இருந்தாலும், அதையும் நான் நல்லதுல தான் போடுவேன் அப்படின்ற வைராக்கியம். அதனால தான் இந்த அ கந்தகுரு கவசத்துல கூட அவர் சொல்றது, வேற ஒண்ணும் வேணாம். எனக்கு ஒழுக்கம் வேணும், அந்த வைராகியம் வேணும், அன்பு வேணும், அந்த கருணை வேணும். அந்த இறைவனுக்கு புடிக்கணுங்கிற அந்த இது மட்டும் தான் நம்ம வந்து கொண்டு வரணும். அந்த ஞானத்த கொண்டு வரணும். எதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தெரியாதா அது தப்புன்னு? தெரியும். அது உடம்ப கெடுக்கும்னு தெரியாதா? அதுவும் தெரியும். ஆனாலும் போய் தண்ணி அடிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா, அது இன்பம் தருது அப்படின்ற ஒரு மாயை. அந்த இதுலருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அத வந்து வேற எதுல இன்பம் தருது? அதே எண்ணத்த, அதே ஏக்கத்த, அதே இத வந்து வேற எதுல போட முடியும்? அப்படின்னு அவங்க பார்க்க ஆரம்பிக்க, ஒவ்வொரு விஷயத்திலயும் யோசிக்க, ஏன்னா நம்மளோட எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் தான் இங்க எல்லாருமே இங்க எனர்ஜி பாடியா தான் இருக்கோம். அந்த ஃப்ரீக்வன்சில தான் எல்லாருமே இருக்கோம். அந்த உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா, யாரும் வந்து யாரையும் தப்பாவே நெனைக்க மாட்டோம். யார் மேலயும் கோவமும் பட மாட்டோம். ஏன்னா, அ நம்ம எந்த உணர்வுல இப்ப நான் ஒரு நாடகம் பார்க்குறேன், அந்த மன உளைச்சல்ல நான் இருக்கேன் அப்டின்னா, நான் இத தான் பிரபஞ்சத்துக்கு குடுக்குறேன். அப்ப இதுதான் எனக்கு வரப்போதுன்ற அறிவு வந்துருச்சுன்னா, நான் ஏன் திரும்ப நான் அந்த இத பார்க்க போறேன்? நன்றி உணர்வுல இருக்கிறதும், அன்பு உணர்வுல இருக்கிறதும் தான் இறைவன் பக்கமே கொண்டு போகும். அதுதான் அவரோட அந்த ஆன்மாக்கான உணர்வுகள். நான் வந்து இந்த அரக்கனோட உணர்வையே நான் வந்து இந்த கவலை, கோவம் அப்படின்னு அந்த அரக்கனோட உணர்வுல நான் இருந்தேன்னா, நான் இங்க மாட்டிப்பேன் தான். இதிலேயே தான் நான் இருக்க போறேன். இப்ப நான் என்ன உணர்வுல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நேரமும் செக் பண்ணிட்டே இது எல்லாமே பயிற்சியா நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப நான் என்ன உணர்வுல இருக்கேன்? அன்புல இருக்கேனா? நன்றியில இருக்கேனா? அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் உள்ள நின்னு நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி இப்ப இந்த உலகத்துக்கு குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இப்ப உங்களுக்கு நன்றியா இருக்கேன். அழகேசன் ஐயாக்கு நன்றியா இருக்கேன். கிருத்திகா அம்மாக்கு ரொம்பவே ரொம்ப நன்றியா இருக்கேன். இப்படி எல்லாருக்குமே நான் நன்றியோட இருக்கிறேன். அந்த உணர்வு தான் எனக்கு இருக்குன்னா, இதையே தான் நான் பிரபஞ்சத்துக்கு குடுக்க போறேன். ஒவ்வொரு செகண்டும் நம்ம எந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சில இருக்கோம்? கவலையில இருக்கோமா? பொறாமையில இருக்கோமா? அப்படின்னு நம்மள நாமே சரி பண்ணிக்கிட்டே சரி பண்ணிக்கிட்டே போணும். அதுதான் இது ஈஸி இல்ல. அதுக்காக தான் இவ்ளோ பெரிய புத்தகம் நமக்கு குடுத்துருக்காங்க. இது ஈஸி இல்ல. அந்த பயிற்சியிலேயே நம்ம இருக்க, நம்மள நல்ல வழியில நம்ம செலுத்தணும். நம்மளோட உணர்ச்சிகள் என்ன வேணா வந்துட்டு போது. அது கவலையா இருக்கலாம், கோவமா இருக்கலாம். அத அதையும் நான் வரவேற்கிறேன். அதையும் அன்போட வரவேற்கிறேன். அத மாத்தி நல்ல விஷயத்திலயும் என்னால திருப்பிக்க முடியும். அப்படி திருப்புனவங்க தான் இங்க வந்து இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சவங்களா இருக்காங்க. ஒரு அ ஒரு ஒரு அவங்களோட ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு தவறு இருக்கும். அவங்க அந்த கோவத்த எப்படி காமிப்பாங்க? அந்த வலிய எப்படி காமிப்பாங்கன்னா, ஒரு பெரிய ஆசிரமம் அமைச்சு நெறைய குழந்தைங்கள வந்து எடுத்து வளர்க்குற மாரி காம் அ வட வளர்க்குற மாரி அவங்க வாழ்வாங்க. அவங்களோட கோவத்த எப்படி இவ்ளோ நல்லதுக்கு மாத்திருப்பாங்க. அது மாரி நெறைய கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தவங்களோட மனைவி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அந்த தாண்ட முடியாம அந்த கோவா கிட்டன்னு நெனைக்கிறேன். அது பேர்லாம் மறந்துருச்சு. அதுக்கு ஒரு படம் கூட வந்தது. அவங்க அந்த மலைய தாண்டி போகுறதுக்கு முடியாம இறந்துட்டாங்க. அந்த கணவரா இருந்தவரு அந்த ரோடு போட்டு விட்டாரு. அவரோட கோவத்தையும், அவரோட வலியையும் எல்லாருக்கும் பயன்படும்படி, இனி யாரும் இந்த இந்த மாரி இறப்பு யாருக்குமே வரக்கூடாது. அப்படின்னு அவர் செஞ்சாரு. இது மாரி நல்லது செஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வலிய வந்து அவங்க நல்லதா காமிச்சிருக்கிறாங்க. அந்த வலி தான் அந்த ஏக்கம் தான் இல்லாம, அந்த ஏக்கத்தையும், வலியையும் எந்த இடத்துல போடணும்னு நம்ம தெரிஞ்சு, அந்த இது மாரி தான். இது சுடும்னா சுடும் தான். அது அந்த இதுல அந்த ஞானம் வந்துரணும். இது சுடும், இது தப்பு, இதனால நம்ம அ கீழ தான் போறோம். நம்ம இறைவன நோக்கி போகல. நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி நல்ல எனர்ஜியா தான் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்து போகணும். இன்னும் கிருத்திகா அம்மாவும் இருக்காங்க. அவங்களும் காணோம் அவங்கள. கீழே போயிட்டாங்க. ஆ சரிங்க. வேற வேற ஏதாவது கேட்கணுங்களாங்கய்யா? இல்ல இந்தியாமாவும் வந்துட்டு 2, 3 தடவ வந்தாங்க, போயிட்டாங்க. கிருத்திகாமாவும் லிசனிங்க்கு போயிட்டாங்களான்னு தெரியலையே. இன்வைட் குடுக்குறேன் அம்மாவ.
கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பார்க்கலாம். கிருத்திகமா வாங்க. எனக்கு ஒரு 2 நிமிடம் வேணும். வேற ஒரு வேலை வந்துருச்சு. நீங்க பேசிட்டு பாருங்க, டைம் இருந்தா பார்க்கலாம். இல்லைன்னா வேற யாராவது இருந்தா பேச சொல்லுங்க. நான் ஒரு 2 நிமிஷத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன். டைம் இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். நன்றிங்கம்மா, நன்றி. பவளமணியம்மா, கிருஷ்ணன் ஐயா, தீனதயாளன் ஐயா, வேற யாரும் உங்கள் கருத்துக்கள் இருந்தா அதை சொல்லலாமா? ஆமா கௌரியம்மா, நீங்க அம்மா வர வரைக்கும் நீங்க ஒரு இது கொடுங்க. கௌரியம்மா இருக்கேங்கய்யா. நான் இதை பத்தி சொல்றதுக்கு என்னோட இது என்னன்னா, ம். ஏங்கி உலகில் இருந்தல் வரையிலும் அழுகாத மனுஷனே இல்ல கிடையாது. ஏங்கி உலகில் இருந்தல் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்து எங்கேயோ ஒரு நேரத்துல வந்து போவோம். அது இதுதானே, இயல்பு தானே. அதுல இருந்து வெளில வர அந்த ஒரு இதுலதாம்மா கேட்டேன். அதுக்காக தான் நான் கேட்டேன். இல்லைங்கய்யா, பிறந்தாச்சு. அப்ப அந்த இது இருக்கதான் செய்யும். இந்த மாயையில நம்ம அனுபவத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த அனுபவத்தினால அந்த ஞானம் பெறணும். அதுதான். அது வந்து நம்ம இறைவன் பக்கம் திருப்ப திருப்ப இதுல இருந்து நம்ம பிறப்பு இறப்புல இருந்தே வெளில வர முடியும். ஆனா இந்த சித்திகள் நோக்கி நம்ம போகும்போது அதுல இருந்து வெளில வர முடியாது. சித்திகள் கிடைக்க முடியும். அதுதான், இது ஒரு மாயை தான். எல்லாமே இங்க மாயை தான். நான் நல்லா வாழ்ந்தாலும் ஒரு மாயை தான். நான் இங்க அழுதுட்டே வாழ்ந்தாலும் அதுவும் ஒரு மாயை தான். அது 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 எல்லாமே மாயைன்னு தெரிஞ்சுட்டு நமக்குள்ள ஒரு இறைவன் இருக்கிறாருங்கய்யா. எல்லாருக்குள்ளயுமே ஒரு அமைதியான நிலை. எல்லாரும் நினைக்கிறாங்க இறைவன் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவரால தான் நம்மளே வந்து இருக்கோம். அந்த எப்படி இந்த பேப்பர் இல்லாம அந்த எழுத்து இருக்காது இல்லையா? அது போல தான் நம்மகிட்ட இறைவன் இருக்காரு. அதான் இந்த புறச்சடங்குன்னு ஏன் சொல்றாங்களா? அதெல்லாம் வந்து சித்தியை நோக்கி போகிறதுனால தான். புறச்சடங்கு செய்யறது எல்லாமே என்னன்னா, வெளியில ஒரு விஷயம் வச்சு நம்ம இந்த மாயைக்கான விஷயங்கள் செய்யறதுனால தான். அதனால தான் நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு போகும்போது அத நீங்க உள்ள இறைவன அங்க பார்க்காம உங்களுக்குள்ள பாருங்க. எனக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தான் அங்க பூஜை நடக்குதுன்னு. அப்ப நீங்க என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். என்ன செஞ்சாலுமே சரி, அர்ச்சனையா, அபிஷேகமா என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தான் நடக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தான் சக்தி கிடைக்குது. உங்களுக்குள்ள இறைவனோட தான் நீங்க கனெக்ஷன்ல இருக்கிறீங்கன்னு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனையே அந்த அமைதியும் பெரிய ஆற்றல். அவரு அந்த நமக்குள்ள இருக்கிற இறைவன் அவ்வளவு அன்பு. அந்த இதோட நம்ம எப்பயுமே பொருத்திக்கிட்டே இருக்கும்போது, நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே போகும்போது இந்த அறியாமையில இருந்து விடுபட முடியும். அது ஒண்ணுதான் வழி. இதுல சரணாகதி தான் வழியா எனக்கு தெரிகிறது. அத வந்து புறச்சடங்கா செஞ்சு எனக்கு சித்திகள் வரணும் அப்படின்னு சொல்லி அதான் இந்த மாயையிலிருந்து ஒரு சந்தோஷமான மாயை போனா போதும்னு நினைக்கிறதுமே இன்னொரு அறியாமையா தான் இருக்கு. அதனாலதான் இப்ப இங்க சாமியார்கள் நிறைய பேர் இங்க வந்தாலும் நான் சாமியார்னு ஒருத்தர் அவர் சொல்லணும் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு காமிச்சாதான் பண்ணணும். ஆனா அது வந்து சாமியாரே இல்லை. அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி. அது வந்து சித்தி தான். இப்ப நான் கிளாஸ்ல ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா அவனால படிக்க முடிஞ்சு அந்த படிக்க முடிகிற ஒரு நல்ல விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்காக அவன் சாமியார்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க சித்திகள் பண்றவங்க, பெரிய பெரிய ஞானமா இருக்கிறவங்க எல்லாருமே சரி, ஞானமும் ஒரு சித்தியா தான் இருக்கு இங்க. அதெல்லாம் தாண்டி எதுவுமே இல்லாத நிலையில போய் இறைவன் காலடியிலே இருந்து ஒண்ணுமே இல்லாம ஆகி இறைவனோடயே கலக்கிறது நம்ம பிறப்பு இறப்பையே அறுக்க முடியும். இறைவனோட இறைவனாக ஒன்றாவே கலக்க முடியும். அது ஆனா அது இன்னும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் பார்க்குற விஷயங்கள் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க சித்திகள் இருக்கிறவங்கள தான் இங்க பெரிய சாமியார்களா சொல்றாங்க. ஆனா முக்தியை நோக்கி தான் போகணும். அதுக்காக தான் நம்ம நவாக்கரி மந்திரத்துல கூட பார்த்தீங்கன்னா, நீ 1 வருஷமா நீ உனக்கு பணம் தான் வேணுமா, நீ லக்ஷ்மி தேவியை கும்பிடு. 1 வருஷமா 5 வருஷமா போட்டிருப்பாங்க இல்லையா? போட்டிருந்தாங்க.
5 வருஷம் இந்த மந்திரத்தை சொன்னா உனக்கு பணம் கிடைக்கும். சரி நான் 5 வருஷத்துல என்னோட ஆசையை தீர்த்துக்கிறேன். அடுத்து சிவய நமன் நீ வரணும். அந்த ஒவ்வொரு தேவிக்கும் 5 பாடல் வச்சிருந்தாங்க. அந்த 5வது பாடல் என்ன சொல்லணும்னா, ஆசை இருந்தது, நான் நிறைவேற்றிட்டேன். 5 வருஷத்துல எனக்கு பணம் கிடைச்சது. இப்ப நான் திருப்தி அடைஞ்சிட்டேன். இதோட முடிச்சிட்டு நீ 5வது பாடலா நீ சிவன் அடியே சேரணும் அப்படின்னு வச்சிருவாங்க. நீ முக்திக்கானதுக்கு நீ திரும்பணும். உன் ஆசை இருக்கா நிறைவேற்றிக்கோ. ஆசையே இல்லைனாலும் அது இன்னும் ரொம்ப நல்லது. இல்லை ஆசை இருக்கு, அந்த ஏக்கம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன வழியோ, அதுக்கு மந்திரங்கள் சொல்லியோ ஏதோ ஒரு செய்தோ நீ அந்த ஆசையை அடைஞ்சிட்டு அடுத்தது நீ முக்திக்கான வழிக்கு வா அப்படின்னு ஒவ்வொரு 5வது பாடலும் நமக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 4 பாடல் மட்டும்தான் அந்த மந்திரத்துக்கானதும் தேவியை பற்றியும் இருக்கும். 5வது பாடல் வந்து நீ முக்திக்கு திரும்பிடணும், உனக்கு படிப்பு தான் வேணுமா, ஞானம் தான் வேணுமா, 4 பாடல் வரைக்கும் தான் இருக்கும். 5வது பாடல் முக்திக்கு திரும்பு, நீ உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கோ, ஆனால் முக்திக்கு திரும்பு, இது வெறும் மாயை தான், இதுவும் ஒரு மாயை தான் அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் அதுதான் நம்ம அதை தாண்டி போகிறது தான், அந்த ஏக்கத்தை தாண்டி அந்த ஏக்கத்தை வந்து நல்ல விஷயத்தில் திருப்பி போகணுங்கிறது தான் நம்ம இறைவனை கேட்கணும். அதாங்க. நன்றிங்க ஐயா. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாமே, நாளைக்கு பாத்துக்கலாம் சேர்ந்து. நீங்க பாடலுக்கு உண்டான இதையாவது சொல்லிட்டு முடிக்கலாம். மணி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாங்கம்மா. உங்க பதிவு இருக்கட்டும். காலை வேலை அலுவலக வேலை நேரம் இருந்தா தொடருங்க, இல்லைன்னா முடித்துக்கோங்க. நன்றி. இந்த இடத்துல கௌரவா நிறைய பேசியாச்சு, அதனால நம்ம அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ எதை நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் அப்படின்னா இந்த இடத்துல 2 விதமா பார்க்கலாம். இறைவனை தன்னுடைய மனதில் இருந்து நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் அப்படின்னா ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம். எப்ப பாரு இறைவனை நினைத்து கொண்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் நீங்க வச்சது. அதாவது நான் வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம செயலுக்கு நம்ம தான் பொறுப்பாடுவோம். நான் வாங்கி கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கேன், யாரோ ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த வலி துக்கம் எல்லாமே நடக்கும். அப்போ இட் இஸ் ஹேப்பனிங் நம்ம மனசு அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா நான் காரணம் இல்லை, அவங்க காரணம். அவங்க அப்படி பார்த்தாங்க அதனால இப்படி ஆயிடுச்சு, அவங்க அதை செஞ்சாங்க அதனால, இவங்க இதை பண்ணாங்க அதனால. ஸோ இட் இஸ் மேக்கிங் அதர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் ஹேப்பன் டு அஸ் அப்படின்னா நம்ம ரிசீவிங் இடத்துலதான் இருந்துகிட்டே இருக்கும். வரும், அதெல்லாம் வராமல்லாம் இருக்காது, அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஏன் எனக்கு மாத்திரம் அப்படின்னு ரொம்ப அது கம்மியாயிடும். அது அப்புறம் தோணாது. அது தோணாம இருக்கணும்னா முதல்ல வந்தாதான். எந்த ஒரு விஷயமுமே நம்ம அடக்கி வைக்க வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம எத்தனை ஞானம் வேணாலும் பேசலாம், எத்தனை புரிதல் வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா ஒரு துக்கம்னு வரும்போது டக்குன்னு அப்படிதான் வரும். நீங்க பாருங்க, ஒண்ணும் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றேன். சமையல் பண்றோம், உப்பு கூடி போச்சு, நம்ம தான் சாம்பார் வச்சிருப்போம், உப்பு கூடி போச்சு. சாப்பிடுறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க சாம்பார்ல உப்பு கூட அப்படிம்பாங்க. நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம், நமக்கு தான் தெரியும் நம்ம தான் அந்த உப்பு போட்டோம், தெரியும்ல நமக்கு. அமைதியா சாப்பிடுவோம். இல்லைன்னா ஆமா கொஞ்சம் உப்பு கூடிதான் போச்சு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள, வெளியில சொல்லாட்டாலும் மனசுக்குள்ள மாத்திரமாவது நினைச்சுப்போம். இதான் விஷயம். இந்த துக்கம் நம்மால் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு உணர்தல் வந்துடுச்சுன்னா அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற கேள்வி வராது. அது 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 வராம இருக்குமான்னா இருக்கும் ரத்னாயா. ஆனா என்ன எப்ப நடக்கும் அப்படின்னா, அதுக்கு ஏன் எனக்கு மாத்திரம் அப்படின்னு கேட்டு அந்த ஏங்கிறதுக்கு நேர்மையான காரணத்தை கண்டுபிடிக்கணும்.
சும்மா மனசை ஏமாத்துற காரணங்களை கண்டுபிடிக்க கூடாது. நான் பண்ணது, அப்ப நான் பண்ணதுன்னா இப்ப பண்ணதா இல்ல, நேத்திக்கு பண்ணதா இல்ல, முந்தா நேத்திக்கு பண்ணதா, ஆமா அது இது ஒரு தடவை கண்டுபிடிப்போம். அப்புறம் முந்தா நேத்து பண்ணல, போன வருஷம் பண்ணது, அதை ஒரு தடவை கண்டுபிடிப்போம். போன வருஷம் பண்ணது இல்ல, 10 வயசுல பண்ணது, அதை ஒரு தடவை கண்டுபிடிப்போம். 10 வயசுல பண்ணது இல்ல, ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிப்போம். அப்படி நிற்கும் போது அப்ப நம்ம இந்த இடத்துல பண்ணது இல்ல, ஏதோ ஒரு பிறவில நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம். அதை புரிஞ்சுக்கிறதுக்குதான் இத்தனை விஷயம். கேள்வி எழாம இருக்கவே இருக்காது, எழும். ஆனால் எனக்கு ஞாபகத்துல தப்பி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்குதான் இத்தனை சைவ சித்தாந்தத்துல இருந்து அத்தனை இறை வழிபாடும், அத்தனை நம்பிக்கைகளும், சமயங்களும், மதங்களும் அதுக்குதான் இருக்கு. இதெல்லாம் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நீ என்னென்ன ஜென்மத்திலயோ பண்ணிட்டு வந்த வினையதான் நீ தூக்கிட்டு வந்திருக்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு புடவை வாங்குவோம், புடவை எடுப்போம், இல்ல ஒரு ட்ரெஸ் எடுப்போம். என்னைக்கு வாங்கினது? 8வது பிறந்த நாளைக்கு வாங்கினது, 9வது பிறந்த நாளைக்கு வாங்கினது, அதுக்கு முன்னாடி 1வது பிறந்த நாளைக்கு வாங்கின ட்ரெஸ் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன செய்வோம்? அம்மா இருந்தா சொல்லுவாங்க, இது உங்க மாமா வாங்கி கொடுத்ததுன்னு. தெரியல, அம்மா இல்ல, சொல்லல, யாரும் இல்ல சொல்றதுக்கு. அப்ப யாரு நினைச்சுப்போம்? யாரும் வாங்கி கொடுத்தது, 1வது வயசுல வாங்கி கொடுத்தது. யாரு வாங்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அது என்கிட்ட இருக்கு அப்படின்னா நான் எனக்கு கொடுத்ததுதான் அது. அவ்வளவுதான் விஷயம். கேள்வி எழாம இருக்கவே இருக்காது. அதையேதான் இந்த பாடல்ல வந்து நீங்க ரொம்ப அழகா அந்த பாடலை புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் அப்படின்றார். ஏங்கிய உலகில் இருந்தழுவாரே, அவ்வளவுதான். அவனுடைய இத வந்து 2 விதமா பார்க்கலாம். இறைவனுடைய காலடியை பற்றி கொள்ளாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்துல இருந்து அழுது கொண்டே இருப்பாங்க அப்படின்னு. இன்னொன்னு, நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்படி பிரிக்கலாமான்னு உரையாசிரியர் யாராவது பிரிச்சிருக்காங்களான்னு கேட்டா இல்ல, ஆனா நான் பிரிக்கலாம். எப்படின்னா எனக்கு புரியுறது அப்படி. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கிய வண்ணம் நினைவு செய் யாதவர். யாதவர்னா யாரு? பசுக்களை மேய்ப்பவர், பசுவை ரட்சிப்பவர்கள். அப்ப நம்ம யாரு? இந்த ஆன்மாங்கிற பசுவை இந்த உடல்ல இருந்து ரட்சிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன, யாரு நம்ம? யாதவர்கள். ஒரு கட்டத்துல எல்லாரும் அப்படிதான். அப்போ இந்த எதை நீங்கிய வண்ணம் நினைவு செய்பவர்கள்? நான் வேற, இறைவன் வேற நினைப்பவங்க. அப்பதான் அவன் மேல இருந்து குடுக்குறான், நம்ம வாங்கிக்கிறோம். அவன் முதலாளி, நம்ம தொழிலாளி. அவன் மேனேஜர், நம்ம வந்து சபார்டினேட்டர். அவன் அப்பா, நம்ம புள்ள. அம்மா, நம்ம பொண்ணு. என்னவோ ஒண்ணு அவர் மேல இருக்காரு. அதான் நீங்கிய வண்ணம். அப்ப அவரை தனியா பார்த்துட்டோம் நம்ம. அந்த இடத்துலதான் துவைதம் வருது. நீங்கிய வண்ணம் நினைவு செய்பவர்கள் யாரு? யாதவர்கள். அதாவது அந்த இந்த 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 ஆன்மா என்னும் பசுவை இந்த உடலில் கட்டி மேய்ப்பவர்கள். அப்ப நம்ம தான் உடம்பு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஆன்மாதான் நம்ம நினைக்கவே இல்லை இன்னும். அந்த இடத்துலதான் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். அப்ப அவன் வேற நம்ம வேறன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் ஏங்கி உலகில் இருந்தழுவாரு. அப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குற வரைக்கும், வா நீ நமஸ்காரம் பண்ணு, பூஜை பண்ணு, எல்லாம் பண்ண, உன் கர்மா கர திருப்பி பெற, திருப்பி என்ன எஜமானாவே பாரு, திருப்பி என்ன கடவுளாவே பாரு, திருப்பி என்ன வெளியாவே பாரு. என்னைக்கு ஒரு நாளைக்கு உள்ள இருக்கிறது தான் வெளியில, வெளியில இருக்கிறது தான் உள்ள நமக்கு புரியுதோ அன்னைக்கு இந்த உலகம் நமக்கு கிடையாது. அது எப்ப புரியும்? ஏன் எனக்கு மாத்திரம்ங்கிற கேள்வியில இருந்துதான் புரிய ஆரம்பிக்கும். வேற வழியே கிடையாது. ஏன் எனக்குன்னு கேள்வி வருதா? வரட்டும், தப்பே இல்லை. இதுதான் கடவுள் உங்களோட, அதாவது நம்ம உடம்புன்னு தனியா நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அப்ப துவைதத்துல இருக்கோங்கிறத, சரி, இரண்டாக இருக்கின்றோம், ஆமா துவைதத்துல இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோம். ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னா நம்ம இன்னும் புரிய ஆரம்பிக்கல. அப்புறம் கேட்க ஆரம்பிங்க. நேத்திக்கு நடந்ததா, முந்தா நேத்திக்கு தான், 4ஆம் நேத்திக்கு நடந்ததான்னு கேட்க 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 இது வேற யாரும் எனக்கு பண்ணல, எனக்கு நான் பண்ணிக்கிட்டதுதான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி இது வேற எங்க இருந்தும் வரல, உள்ள இருந்துதான் வருது. உள்ள இருக்கிறது யாரு? அவன் தான். அவன் தர்றதுதான், அவன் தர்றத அவனே செயல்படுத்திக்கிறான். வேற எதுவுமே இல்லை. இங்க அனுபவிக்கிறதும் நான் இல்லை, இந்த உடல் தான் அனுபவிக்குது. துக்கம் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், அதெல்லாம் இந்த உடலுக்கு தான். ஆன்மாவான எனக்கல்ல அப்படிங்கிற தெளிவு வந்துருச்சுன்னா
இந்த ஏன் என்கின்ற கேள்வி நின்றோங்க. அதனால எப்பெல்லாம் இந்த ஏன் எனக்கு மட்டும்ன்ற கேள்வி வருதோ அப்பெல்லாம் ரொம்ப தைரியமா அந்த கேள்வியை எதிர்கொள்ளுங்க. ஏங்கிற காரணத்தை உள்ள போய் பாருங்க. எதுக்கு 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 எதுக்குன்னு உங்க பதில் வந்து இந்த ஜென்மத்தை தாண்டி போன ஜென்மத்துக்கு போயிருச்சா, நீங்க வந்து யூ ஆர் ஆன் அ பாத் ஆஃப் என்லைட்மென்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. இப்படிதான் நான் சென்றடைந்த வழி. அதனாலதான் நான் வந்து இவ்வளவு தைரியமா உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். அதுதான் சொல்றாரு, ஏங்கி உலகில் இருந்தழுவாரே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாங்கமர் கொன்றை படர்சடியானடி தாங்கு மனிதர் தரணியில் நேரொப்பர் அப்படின்னு. யாருக்கு நேரொப்பர்? இறைவனோடு இருக்கக்கூடிய ஸ்திதியை பெறுவர். அப்ப நம்மளுக்கேதான் தடைமுடி இருக்கு, நம்மளேதான் கொன்றை மலர் சூடி இருக்கிறோம். கொன்றைங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு சிம்பாலிசமா லைட், என்லைட்மெண்ட், வெளிச்சம், அதுதான் சொல்றாங்க. சோ இதான் என்னோட பதிலா இருக்கு. நன்றி ரத்னாயா. இன்னும் கூட இதை பத்தி பேசலாம், ஆனா நமக்கு கண்டிப்பா டைம் இல்லை இன்னைக்கு. அதனால கேள்விக்கு உண்டான பதில் கிடைச்சிருக்கான்னு தெரியல, கிடைக்கணும்னு பிரார்த்தனை. நன்றி கிருத்திகா. கௌரியம்மாவுக்கும் அந்த ஏங்கி உலகில் இருந்தல்வாருங்கிறத செய்யாத மனிதர்களே இல்லைங்கிற ஒரு தான் அந்த கேள்வி வந்தது. அதனாலதான் நான் கேட்டேன். அழகா அதை விதத்தோட ஒப்பிட்டு நீங்க சொன்னதும் ரொம்ப அழகு, அருமை அருமைங்கம்மா. நன்றி கௌரியம்மா. உங்களோட இன்னும் ஒரு விஷயம் அவருக்கு மன்னிக்கணும், நான் விஞ்ஞானம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். ஒருத்தர் பண்ணாங்க கௌரிமா, நான் இதுவும் ஒரு புரிதல் தான், என்ன தவறா எடுத்துக்காதீங்க. இந்த மலைய குடைஞ்சி பாதை போட்ட ஆள் பத்தி பேசினாங்கல்ல, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்பவும் வெளிப்புறமா ரியாக்ட் பண்ணிருக்காரு. அந்த மலையை குறைஞ்சு இப்ப நான் சொல்றது வந்து ரொம்ப க்ரூடா இருக்கலாம், ஆனா நான் சொல்றதுதான். போன ஜென்மத்துல மக்கள் போற பாதையை அடைச்சிட்டாரு அவரு. அடைச்சிட்டு அது புரியாம இந்த ஜென்மத்துல அவருக்கு புரியறதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய அடி தேவைப்படுறது. அப்புறம்தான் அவரு அதற்கு பரிகாரமாக இந்த இடத்த பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப க்ரூடான ஒரு பார்வைதான், ஆனா அதான் உண்மை. அவர் உலகத்துல இன்னைக்கு அநாத ஆசிரமம் வச்சு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா, இத சொல்லும் போது எனக்கு பகவான் தான் இதை எனக்கு சொன்னாரு. சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வெரி க்ரூட். ஆனா ரொம்ப உண்மை. யாராவது ஒருத்தர் அவ்வளோ அன்னதானம் பண்றாங்க அப்படின்னாக்க, அப்போ அவங்க யாருக்கும் சாப்பாடு மறுத்திருக்கிறாங்க. அத நேர் கட்டுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அன்னதானம் பண்றதுக்கு. இதை விட்டுட்டு நான் அன்னதானம் பண்றேன்னு அவங்க வந்து பெருமை கொண்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அந்த ஆணவம் சேர்ந்து விடும். அப்போ எல்லாம் நல்லது பண்றதும் கர்மவினைதான், கெட்டது பண்றதும் கர்மவினைதான். நம்ம ஒரு விஷயம் வாங்குற அடினால ஒரு நல்லதா பண்றோம்னாலும் அதற்கு நேர் எதிரான செயலை நம்ம பண்ணிருக்கோம், அதனாலதான் இங்க வேலை பண்றோம். உலகம் இயங்குறது அப்படிதான். இல்லைன்னா எப்படி திடீர்னு ஞாபகம் வரும் ஒரு அன்னதானம் பண்ணணும், இல்ல ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ரோடு போடணும்னு எப்படி வரும்? இதுவும் தான். இது ரொம்ப க்ரூடு, ஆனா அதான் வாழ்க்கையினுடைய உண்மை. நன்றி நன்றிங்கம்மா. புரியுதுமா. எல்லாமே இங்க மாயைதான்றப்ப அது நல்லதுனாலும் நல்ல மாயை, கெட்ட மாயை, அது வினைகளை பொறுத்து தான். நம்ம செஞ்ச வினைகளை பொறுத்து தான். நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1551வது திருமந்திரம். தாங்குபவரை தாங்கும் தயாபரன். திருமந்திரம். பாங்கமர் கொன்றை படர்சடையான் அடி தாங்கும் மனிதர் தரணியில் நேர் ஒப்பர். நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் இருந்து அழுவாரே. அழகு பொருந்திய கொன்றை மலர் மாலை சூடிய விரிந்த சடையுடைய பரம்பொருளின் திருவடிகளை நெஞ்சிலும் நினைவிலும் தாங்கி நிற்பவர்கள் இந்த உலகில் சிவனுக்கு நிகரானவராகவே விளங்குவர். நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர், அவனை நினைப்பதை மறந்து அவனது நினைவே இல்லாது இருப்பவர்கள் எல்லாம் உலகில் இன்பத்துக்கு ஏங்கி துன்பப்பட்டு வருந்தி அழும் வாழ்க்கை உடையவராவர். பாங்கமர் அழகு பொருந்திய படர்சடை
விரிந்த சடை தரணி உலகம். கழக வெளியீட்டில் தாரும் கண்ணியுமாக முறையே மார்பினிடத்தும் தலையினிடத்தும் கொன்றை பூவால் அமைந்தவற்றை சூடி விளங்கும் திருச்சடையினை உடைய சிவபெருமான் திருவடி இணையினை மறவாது உளங்கொண்டு தாங்கும் மெய்யடியார்கள் இந்நில உலகத்தில் தமக்கு தாமே ஒப்பாக விளங்குவர். சிவபெருமானை நினையாது செந்நெறியினை நீக்கி தாம் புன்னெறியில் செல்லும் புறையாகிய குற்றத்தினை எண்ணாதவர் செய்வது இன்னதென்று அறியாது உலகத்தில் ஏங்கி இருந்து அழுவர். நேரொப்பர் சமானம் ஆவார். நீங்கிய அஞ்ஞானம் நீங்கிய. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. நன்றி கிருத்திகாமா, நன்றி நன்றிங்கம்மா. நன்றி ரத்னகுமார் ஐயா. வந்தவங்க அனைவருக்குமே நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்க. நன்றிங்க. நன்றிம்மா. நன்றி கௌரிம்மா. நன்றி விந்தியாம்மா. கிருத்திகாம்மா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம், மன்னிக்கிறோம். நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.